ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கனடாவில குறைந்த வருமானம் பெறுகின்ற தொழிலாளர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு அதிகளவான கொடுப்பனவு வழங்கப்பட போகிறதா. ஜூலை மாதம் முதல் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது. அது குறித்து இந்த காணொளியில விரிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பிரித்தானியாவில பணியாற்றுகின்ற வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை வெளிநாட்டிற்கு எடுப்பதாக இருந்தால் அதற்கான விசா நடைமுறை எல்லாம் கடுமையாக்கப்பட்டிருந்தது. தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நடைமுறை கொஞ்சம் இலகுவாக்கப்பட்டிருக்கிறதாம். ஆகையால உங்களுடைய குடும்பத்தினரை நீங்களும் இலகுவாக பிரித்தானியாவிற்குள் விரைவில் அழைத்து செல்ல முடியும். அதைவிட இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும், யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர பகுதியில பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்த போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவை மூன்றும் குறித்து இன்றைய காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். வணக்கம், நான் திவாரகா. கனடாவில எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் குறைந்த வருமானம் பெறுகின்ற தொழிலாளர்கள், குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகளவான உதவி கொடுப்பனவு வழங்கப்பட போகிறதாம். இது ஜூலை 12ஆம் திகதி முதல் கொடுப்பனவு வழங்கப்பட்டு பின்னர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதாம். ஜூலை மாதத்தின் பின்னர் அடுத்த கொடுப்பனவுக்கான திகதிகள் அக்டோபர் 11 மற்றும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 10 ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2024ஆம் ஆண்டில ஏற்கனவே இந்த கொடுப்பனவு பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. அவர்களுக்கான கொடுப்பனவு வந்து கொண்டே இருக்கும். புதிதாக நீங்கள் விண்ணப்பிக்க இருக்கிறவர்களாக இருந்தால், அல்லது உங்களுடைய வருமானம் குறைவு, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதனை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி என்று சொல்லியும் முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் வெளியாகி இருக்கிறது. இதற்கமைய பாத்தீங்கன்னு சொன்னா, ஒற்றை தொழிலாளர்கள் ஆண்டுக்கு $1633 வரையிலான கொடுப்பனவினையும், குடும்பங்கள் ஆண்டுக்கு $2813 வரையிலான கொடுப்பனவுகளையும் பெறுவார்களாம். அதைவிட மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமாக $843 வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடுப்பனவை நீங்கள் பெறுவதற்கு கனடாவில கட்டாயம் நீங்கள் வசிக்க வேண்டுமா? அத்தோடு உங்களுக்கு கடந்த வருடம் டிசம்பர் 31ஆம் திகதிக்குள் உங்களுடைய வயசு 19ஆக பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் 2024ஆம் ஆண்டு நீங்கள் வேலை செய்து குறைந்தது $3000 வரையில சம்பாதித்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த குறித்த உதவி கொடுப்பனவு தனிநபர் ஒருவரின் வருமானத்தின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும் என்றும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னால், வரம்பை விட அதிகமான வருமானத்தை பெறுகிறவர்கள், அதாவது ஒரு தனிநபருடைய வருமானம் இவ்வளவு தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில அந்த வருமானத்தை விட அதிகளவான வருமானத்தை நீங்கள் பெறுபவர்களாக இருப்பின் உங்களுடைய கொடுப்பனவு குறைக்கப்படலாம் அல்லது முற்றாக நிறுத்தப்படலாம் என்றும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால அதிகமான நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த கொடுப்பனவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. சிலர் நல்லபடியாக உழைத்து நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருப்பவர்களும் ஏன் இலவசமாக தாரோரு கொடுப்பனவை நாங்க விடுவான், அதையும் நாங்க வேண்டிக் கொள்ளுவோம் என்று சொல்லி எல்லாத்துக்குமே விண்ணப்பித்துக் கொள்ளுகிறது. அப்படி விண்ணப்பித்துக் கொண்டு நீங்கள் நல்ல வருமானத்தை அதிகளவாக பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டோ அல்லது முற்றாக தடை செய்யப்படவோ கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொடுப்பனவை பெறுகிறவர்களின் வரி வருமானம் முழுமையாக உள்ளதா என்பதையும், தகவல் புதுப்பித்த நிலையில் உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள சொல்லியும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்குரிய கொடுப்பனவு சரியான நேரத்துல கிடைக்கவில்லை என்றால் 10 வேலை நாட்கள் காத்திருந்து அதற்கு பின்னர் கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படி என்றும் சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்குரிய கொடுப்பனவு தருவதற்கான நடைமுறைகள் எல்லாம் பூர்த்தியான பிற்பாடு உரிய நேரத்தில உங்களுக்கான கொடுப்பனவு உங்களை சேரவில்லை என்று சொன்னால்
கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவு பற்றிய மேலதிக விடயங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஆகையால அதிகளவான வருமானம் பெறுகிறவர்கள் இதற்கு விண்ணப்பிக்காமல் உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கின்ற பட்சத்திலையும் உங்களுடைய குடும்பத்தின் வருமானம் குறைவாக இருக்கிற பட்சத்திலையும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றவர்களும் இதற்கு விண்ணப்பித்து உங்களுக்கான அதி உயர் கொடுப்பனவினை கனடாவில பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விடயம், பிரித்தானியாவில பணியாற்றுகின்ற வெளிநாட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை தங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் தனியாக இருந்து அங்க வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது. ஆகையால எங்களுடைய குடும்பத்தினரையும் எங்களோடு அழைத்து வைத்திருந்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்லி ஆசைப்படுபவர்கள். ஆகையால எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் எங்களோட கூட்டிக் கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள். ஆனால் இந்த பிரித்தானியாவிற்கு சென்றது தங்களுடைய குடும்பத்தை தங்களோடு எடுத்துக் கொள்ளுறது என்பது மிக ஒரு கடினமான விடயம். அங்கத்தைய விசா நடைமுறைகள் எல்லாம் மற்ற நாடுகளைப் போல சுலபமாக இல்லாமல் சற்று இறுக்கமாக கடினமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அது குறித்து பிரித்தானிய குடும்ப விசா விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என புலம்பெயர்தல் ஆலோசனை அமைப்பு ஒரு பரிந்துரையை மேற்கொண்டிருக்கிறதாம். அந்த பரிந்துரைக்கு அமைய புலம்பெயர்தல் தொடர்பான புதிய விசா நடைமுறைகள் ஆராய்ந்து முடிவுகள் வெளியாகி இருக்குது. அதாவது பிரித்தானியாவில ஆட்சி செய்த ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசு பிரித்தானியாவில பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை வெளிநாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு வருட வருமானம் 29,000 பவுண்ட்ஸ்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதிமுறையை கொண்டிருந்ததாம். அதற்கு பின்னர் அந்த வருமானத்தை இன்னும் அதிகரித்து அவர்களுடைய வருமானம் 38,700 பவுண்ட்ஸ்களாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு தயார் செய்து வைத்திருந்ததாம். இந்நிலையில தற்போது ஆட்சியில் இருக்கின்ற லேபர் அரசு முன்னைய ரிஷி சுனக் தலைமையிலான அரசு ஆட்சியில் இருந்த போது தயாரித்து வைத்திருந்த புலம்பெயர்தல் தொடர்பான திட்டங்களை தற்போது மீளாய்வு செய்திருக்கிறது. அப்படி மீளாய்வு செய்ததில தங்களுடைய குடும்பத்தினரை வெளிநாட்டுக்கு ஒரு நபர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வருட வருமானம் 23,000 பவுண்ட்ஸ்களில இருந்து 25,000 பவுண்ட்ஸ்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட 4,000 பவுண்ட்ஸ்களை தற்போது குறைத்திருக்கின்றது. ஆகையால பிரித்தானியாவில தங்களுடைய குடும்பத்தினரை தங்களோடு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த ஒரு சின்ன விதிமுறை தளர்த்தப்பட்டிருக்கிறதால கொஞ்சம் அது இலகுவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவிற்கு போறது, அங்க போயிட்டு உங்களுக்கான நிலையான ஒரு விசாவையோ நிலையான ஒரு வதிவிட உரிமையோ பெற்றுக் கொள்ளுவது என்பது மிக மிக ஒரு கடினமான விடயம். அப்படி இருக்கையில தற்போது குடும்பத்தினரை எடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய உதவியாக இருக்கும். இந்த பண விடயத்தில குறைக்கப்பட்டிருக்கின்ற 4,000 பவுண்ட்ஸ் சிறியதொரு உதவியாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர பகுதியில இருக்கின்ற பிரபலமான பாடசாலையில கல்வி கற்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு நபரொருவர் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்திருக்கிறாராம். அந்த நபர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்த போதைப் பொருட்களும் தற்போது போலீசாரால மீட்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் ஒருவரால பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இப்படி ஒரு பிரபல பாடசாலையில கல்வி கற்கின்ற சில மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி போலீசாருக்கு கிடைத்த அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் அந்த மாணவர்களிடம் ரகசியமாக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களிடம் விசாரித்ததில மரத்தளபாட திருத்த வேலை செய்கின்ற நபர் ஒருவரிடமிருந்து பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டதாக தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த நபரிடமிருந்து 330 போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறாங்க. அத்தோடு அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் நீண்ட காலமாக போதைக்கு அடிமையான ஒரு நபர் என்று தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு தன்னுடைய போதைப் பொருள் பாவனைக்காக இப்படி பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்று போதை பாவனையை அவர் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது.
பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் குறித்து பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள், உறவினர்கள் என்று சொல்லி மிகுந்த கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த போதைப் பொருள் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடியதும் மாணவர்களுடைய வாழ்க்கையை காலப்போக்கில கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு விடயமும் கூட. இப்போது இந்த போதைப் பொருள் பாவனை அதிகளவாக இந்த மாணவர்களை இலக்கு வைத்துத்தான் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களில கூடுதலானோர் மன அழுத்தத்திற்குள்ளாக இருக்கிறார்கள், அல்லது பாடசாலை கல்வியில வெறுப்பு, விளையாட்டுத்தனம் இப்படியான செயல்களால சிலர் போதைக்கு அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகையால பாடசாலைக்கு போகின்ற மாணவர்கள் சரியான முறையில வீடு சேர்கிறார்களா, அல்லது தேவையில்லாத நபர்களோட பழக்கத்தினை வைத்திருக்கிறார்களா, தேவையில்லாத பொருட்களை உபயோகிக்கிறார்களா, அவர்களுடைய நடத்தையில வித்தியாசம் தெரிகிறதா என்பதனை பெற்றோர்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம்தான் கேள்விக்குறியாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் பெரியவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை மீது அக்கறை கொள்ளாமலோ அவர்களை கண்டும் காணாமலோ நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த போதைப் பொருள் பாவனை நாளடைவில பெரியதொரு ஆபத்தாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகையால உங்களுடைய பிள்ளைகள் குறித்து மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். பாடசாலைகளில ஆசிரியர்களும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தால் பிள்ளைகள் இப்படியான செயற்பாடுகளில ஈடுபடுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். ஆகையால பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையாக இருந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மாணவர்களும் மிகுந்த அக்கறையாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பழக்கங்களில ஈடுபட்டு பாடசாலை காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை வீணாக இழந்து விடாதீர்கள். பாடசாலை கல்வியை கடந்து இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கிறது, நிறைய நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடசாலை கல்வியை விட பல்கலைக்கழகம், வேலை என்று சொல்லி நிறைய சந்தோஷமான விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இந்த உயிர்கொல்லி போதைக்கு அடிமையாகி உங்களுடைய வாழ்க்கையை யாரும் தொலைத்து கொள்ளாதீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.